ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். வார்த்தையும் வாழ்க்கையும் 42வது செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட சங்கீதம் 37:3-5 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த பகுதியில நாம் பார்க்கும் பொழுது ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று தெளிவாய் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம் நம்பிக்கை கர்த்தருடைய வார்த்தை மேல வைத்து நன்மை செய்கிறவர்களாய் நம்ம சுற்றி திரியணும். அததாங்க தேவன் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே 33 வருஷமும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அததான் தேவன் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறார். இந்த பூலோகத்துல நமக்கு ஜீவனை தந்திருப்பது எதற்கு என்றால், நன்மை செய்து சுற்றி திரிகிறவர்களாய் காணப்படுகிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்கணும். நன்மை செய்யணும்னா நம்ம இருதயத்தில் என்ன இருக்கணும்? சத்தியத்தை மீண்டு கொள்ள வேண்டும். சத்தியம்னா என்ன? வசனமே சத்தியம். இந்த வேதம் நமக்கு கையில தேவன் கொடுத்திருக்கிறார். எதற்காக? நம்ம சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு சத்தியத்தை உட்கொண்டு நன்மை செய்கிறவர்களா இந்த பூலோகத்துல வாழ வேண்டும். இப்போ ஸ்கூல்லாம் திறக்கிற நாட்கள்ங்க, அடுத்த அகாடமிக் இயர் தொடங்குற நாட்கள். இந்த நாட்கள்ல அநேகர் பள்ளியில சேர்ப்பதற்காக அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார். மார்க்கில்லேன்னு ஒரு சில குடும்பங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறது, பிள்ளைகள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்துல நம்மளால இயன்றதை பிறருக்கு செய்கிறவர்களா இருக்கிறோமா? அததாங்க தேவன் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை ஃபீஸ் கட்ட முடியலன்னா ஃபீஸ் கட்டுவதற்கு உதவி செய்கிறவர்களா இருக்கிறோமா? அது ஒரு நன்மை. நல்லா மார்க் எடுத்திருக்க பிள்ளை, நல்லா மார்க் எடுத்திருக்கான் தம்பி, ஆனா அந்த பொருளாதார நெருக்கத்தின் நிமித்தமா கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். நம்மளால இயன்ற தொகை ஒருவேளை 20,000 30,000 அவங்க கட்டுறதா இருக்கலாம், ஆனா நம்மளால 2,000 தான் கொடுக்க முடியுமா? அதை கொடுத்தீங்கன்னா அது நன்மை. அது தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த பூலோகத்துல அதை செய்யணும்னு சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறவரா இருக்கிறார். அப்ப நன்மை செய்யணும்னா தேவனுடைய வார்த்தை அது நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது. நம்ம பூலோகத்துல நன்மை செய்கிறவர்களா இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 2வது காரியம் பாத்தீங்கன்னா 4வது வசனத்துல சொல்லுது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள செய்வார். நம்ம மனமகிழ்ச்சியா இருக்கணுங்க எல்லா நேரத்திலும். சங்கீதத்துக்காரர் அழகா சொல்றாரு, மரண இருளின் பள்ளத்தாக்குல நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும் தேவரின் என்னோட கூட இருக்கு, நம்ம கோலம் தடி தேற்றம். இதெல்லாம் வாக்காய் தேவன் கொடுத்திருக்கிறார். பிரச்சனை இல்லாத கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்துல வாழவே முடியாதுங்க. பிரச்சனை இருக்கும், ஆனா பிரச்சனைக்குள்ள தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை. மனமகிழ்ச்சியா இருக்கணும்னு சொன்னா பாடுபடுகிற நேரத்திலும் தேவன் நாமத்தை சொல்லும் பொழுது நம்ம உள்ளத்துல ஒரு சமாதானத்தை தேவன் விதைக்கிறவராக இருக்கிறார். அப்ப தேவனை துதிக்கும் பொழுது அந்த சமாதானம் நம்ம இருதயத்துக்குள்ள ஆளுகை செய்யும். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனமகிழ்ச்சியா இருக்கணும். அப்போ மனமகிழ்ச்சியா நம்ம இருக்கிறோம். அந்த துதி ஆராதனைகளை நம்ம செய்யும் பொழுது இருதயத்தின் வேண்டுதலை தேவன் நிறைவேற்றுகிறார். நம்ம ஆசைப்படுறதெல்லாம் கிடைக்கும். எப்ப? கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்கும் பொழுது, தேவனுக்குள் இருக்கும் பொழுது, தேவ பிரசன்னத்திலேயே நான் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். வார்த்தையை உட்கொண்டு வார்த்தையின் படியே வாழ்றதுக்கான பிரயாசத்தில் நான் ஈடுபடும் பொழுது அது எனக்கு மனமகிழ்ச்சியை தருகிறது. அது மாத்திரமல்ல, அதை என் இருதயத்தின் வேண்டுதலையும் தேவன் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாவீதை பொறுத்து நம்ம பார்க்கும் பொழுது, தாவீதும் நம்ம வாழ்க்கையை ஒப்பிட்டு பாருங்களேன், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். இப்ப நான் உளுந்து எந்திரிக்கிறவர். தாவீது அநேக நேரங்களிலே அவருடைய அனுபவத்தை தான் அந்த சங்கீதத்தில் நிறைய சங்கீதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். உங்களையும் உங்க வாழ்க்கையும் தாவீதின் சங்கீதத்தையும் ஒப்பிட்டு பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். நான் அநேக நேரங்களிலே அதை உணர்ந்திருக்கிறேன். நம்ம வாழ்க்கையில நடத்துவதற்கு தாவீதை போல தாவீது தேவனை துதித்தார் என்று எழுதி வச்சிருக்கு. 7 முறை துதித்தார் என்று எழுதி வச்சிருக்கு. அப்படி நம்ம துதித்து தேவனுடைய கிருபைகளை அனுபவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்பதான் இருதயத்தின் வேண்டுதலை தேவன் நிறைவேற்றுகிறவர். 3வது காரியம் 5வது வசனத்தில் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். திருப்பி பாருங்களேன், முதல் வசனத்திலயும் நம்பிக்கை வருது, கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கணும்னு வந்துருது. கடைசி அந்த 5வது வசனத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஒப்புவிக்க வேண்டும். எதெல்லாம் ஒப்புவிக்கணும்? அனுதின வாழ்க்கையில நம்ம கண்ணை ஒப்புவிக்கணும், காதை ஒப்புவிக்கணும், வாயை ஒப்புவிக்கணும், கையை ஒப்புவிக்கணும், காலை ஒப்புவிக்கணும், இருதயத்தை ஒப்புவிக்கணும். யார்கிட்ட? தேவனிடம். இதெல்லாம் நம்ம ஒப்புவித்தோமானால், காலம் எந்திரிச்சோன்னு இந்த காரியத்தை செய்கிறோமானால், நாம் பேசுகிற வார்த்தை நன்மை தருகிற வார்த்தையா இருக்கும். நாம் கையிட்டு செய்கிற காரியம் நன்மையான காரியம்
காரியமா இருக்கும். நம்ம செல்லுகிற இடம் நன்மையான இடமா இருக்கும், தேவனுக்கு பிரியமான இடமா இருக்கும். நம்ம சரீர உறுப்புகளை தேவ சமூகத்துல தேவனிடத்துல நம்ம ஒப்புவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கண் தெளிவானதை பார்க்க உதவி செய்யும், காது தேவையற்ற சொற்களை கேட்க தடை பண்ணும். இதுதாங்க சத்தியம் நமக்குள்ள இருக்கும் பொழுது செயல்படுகிறதா. நம்ம கர்த்தரிடத்துல நம்ம சரீர உறுப்புகளை எல்லாம் ஒப்புவித்தோம்னா அவர் வாய்க்க பண்ணுவார். எதை வாய்க்க பண்ணுவார்? அவருடைய சித்தத்தின்படி நம்ம செயல்பட வேண்டிய காரியத்தில தேவன் நம்மளை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். எப்படி இருக்கிறோம் நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்கலாமா? 3 காரியம் பார்த்தோங்க. Trust in Lord, rejoice in Lord, commit your life in Lord. நம்ம எப்படிங்க இருக்கிறோம்? 3 காரியத்தை செய்யலாமா? நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்கலாமா? கர்த்தர்கிட்ட கேட்கலாமாங்க. குறை உள்ளவர்களை நிறைவாக்குகிற தேவன், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று. அப்போ நம்மளை உயர்த்தணும்ன்றக்காண்டி தேவன் விரும்புகிறார். கேட்கலாமா? கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தை எங்க வாழ்க்கையில அனுபவமாகட்டும், நாங்க கை கொள்றதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய பலவீனத்துல எல்லாம் அது பலத்தால இடைக்கட்டுங்க. நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டுதல் செய்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அகஸ்டஸ் அகாப்பே கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி மதுரை. உங்களுடைய ஆலோசனைக்காகவோ இல்ல ஏதாவது தேவைகளுக்காகவோ எங்களிடத்துல நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இது யூடியூப்லயும் இந்த மெசேஜ் வருகிறது, அதுல போய் சப்ஸ்கிரைப் பண்ணும்படியாய் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். God bless you. Thank you.